ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 சாமுவேல் அதிகாரங்கள் 21 முதல் 23 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21வது அதிகாரத்திலே கிபியோனியர் என்று சொல்லப்படிதான அந்த ஜனங்கள் பழி தீர்த்து கொள்கிற காரியங்களை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். தாவீதின் நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே விசாரித்த பொழுது கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்தப்பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்று பதில் வந்தது. உடனே ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாயிருந்தவர்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆணையிட்டிருந்ததும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான் என்று வேதவசனம் சொல்கிறது. யோசுவாவும் இஸ்ரவேலரும் கிபியோனியரோடே ஒரு உடன்படிக்கை செய்திருந்ததை குறித்து யோசுவா புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். இந்த உடன்படிக்கையின்படி மற்ற கானானியரோடு கிபியோனியர் கொல்லப்படுவதில்லை என்பதுதான் அந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை சவுல் மீறிவிட்டதை இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய சட்டத்தின்படி வாக்குறுதியை மீறுவது பெரிய பாவம் என்று சொல்லி என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனம், என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்கள் தெரிவிக்கிறது. அவனுடைய இரத்த கரைபடிந்த வீடு என்னும் சொற்றொடர் சவுலின் குமாரர்கள் கிபியோனியரை கொல்வதில் பங்கேற்றார்கள் என்பதை காட்டுகிறது. சவுலின் வாரிசுகளும் குமார்களும் 7 பேர் ஒரே நேரத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். தேவன் இன்னொரு முறை தேசத்துக்காக மக்கள் செய்த வேண்டுதலை கேட்டார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியிலே இங்கே கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். தொடர்ந்து பெலிஸ்தரோடு நடைபெறான யுத்தங்களை குறித்து கோலியாத்தினுடைய 4 சகோதரர்கள் இங்கே கொன்று போடப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். காத்தூரிலே அந்த ராட்சதனுக்கு பிறந்த 4 பேர் தாவீதின் கையினாலும் சேவன் கையினாலும் மடிந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 22வது அதிகாரத்தில் கர்த்தர் எல்லா சத்துருக்களின்று தாவீதை விடுவித்தபடியினால் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது கர்த்தருக்கு முன்பதாக பாடின ஒரு சங்கீதத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 18வது சங்கீதமாக இந்த சொற்றொடர்கள் அங்கே இடம்பெறுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சில காரியங்களை விரும்பினால் ஒரு முறைக்கு மேல் அவர் வேத புத்தகத்திலே கொண்டு வருவார். அதே போல் இங்கே இந்த 18வது சங்கீதத்திலும் இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 18வது சங்கீதம் முக்கியமான ஒரு சங்கீதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். நான் நம்பியிருக்கிற துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. சவுல் கைக்கு தாவீதை நீங்களாக்கி விடுவித்தவர் நம்மையும் எல்லா சத்துருடைய கிரியைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். ஆம், அப்படி விசுவாசத்தை 47வது வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கன்மலையாகி தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறவர் என்று சொல்லி அது தமது விசுவாச வார்த்தைகளை தாவீது இங்கே சொல்லுகிறார். தாவீதை போல நாமும் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை நமது துருகமாக, தேவனை நமது கன்மலையாக கொண்டிருப்போமானால் நமக்கும் பாதுகாப்பு உண்டு. தொடர்ந்து 23வது அதிகாரத்தில் தாவீது சொன்ன கடைசி வார்த்தைகளை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம்.
மேன்மையாக உயர்த்தப்பட்டு யாக்கோபடி தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேல் சங்கீதங்களில் இன்பமாய் பாடின ஈசாய் குமாரனாய் தாவீது என்று சொல்கிற புருஷனுடைய வாக்கியங்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை கொண்டு பேசினதை அங்கே சொல்லுகிறது காரியத்தை குறித்து தொடர்ந்து தாவீதின் பராக்கிரமசாலிகளை அவருடைய பெயர்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்காக வைராக்கியம் எழுந்தவர்களுடைய யாருடைய பெயர்களும் அது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நமது பெயர்கள் அங்கே இடம் பெற்றிருக்கிறது. நமது பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நமது பெயரை மறக்காத விரும்பு தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நடத்துவார், மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வார். ஆமென்.